وهبتني لسانا ذاكرا وقلبا شاكرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فاعلم أنه لا إله إلا الله. எல்லா புகழும் அகில உலகங்களை படைத்து வளர்த்து தகுந்த பரிபக்குவப்படுத்துவோரும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவருமாகிய இணையில்லா இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்னும் இந்த இடத்தில் குழுமி இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறிய நுரையை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கிருபையினால் அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரை பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அழகான மஜ்லிஸில், மிகவும் அருமையான ஒரு மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கோம். அப்படிதானே? இந்த இடத்துல உட்கார்ந்துக்கான சிறப்பு யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, அல்லாஹ்வை பற்றி பேசப்படக்கூடிய சபைகள்ல உட்காரக்கூடியவங்களுக்கு அந்த எண்ணத்துல அவங்க இல்லைனாலும் சரி, அல்லாஹ் என்ன செய்யறா? அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு கண்ணியமான சபை. இந்த நேரத்துல எத்தனையோ பேருக்கு இந்த நேரம் என்பது நாடகத்துல போயிட்டு இருக்கும். உண்மைதானே? அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல்கள் இருக்கக்கூடிய, அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய மக்களுக்கு நாடகத்திலையும் சினிமாக்களையும் அல்லாஹ் அவங்களை அப்படி வச்சிருக்கான். ஆனா மிகப்பெரிய கிருபை, அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சிருக்கான்? அவரை பற்றி யோசிப்பதற்காக, அவரை பற்றி நம்ம சிந்திப்பதற்காக, அவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு மஜ்லிஸ்ல அல்லாஹ் நம்மளை தான் தேர்ந்தெடுத்திருக்கான். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, அப்படிதானே? ஆனா அவங்கள அல்லாஹ் என்ன செய்யல? தேர்வு செய்யல. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கே நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். என்னுடைய இந்த பயான ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்கலாமா? கேட்கலாம் தானே? சரி. இந்த சமூகத்துல, இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய சமூகத்துல முஸ்லீமை எப்படி அடையாளப்படுத்துவாங்க? எப்படிலாம் அடையாளப்படுத்துவாங்க? சொல்ல பார்ப்போம். ஹிஜாப். முஸ்லீம்னா ஹிஜாப் அணிஞ்சிருப்பாங்க. ரெண்டாவது தொட போவாங்க. மூணாவது தர்மம் செய்வாங்க. முஸ்லீம்னா ஹிஜாப் அணிஞ்சிருப்பாங்க. முஸ்லீம்னா யாருன்னு நம்ம ஒரு மாற்று மத சகோதரியை கேட்டோம் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க? நீங்க பர்தா அணிவீங்க, நீங்க தொழுகைக்கு போறத நாங்க பார்ப்போம், நீங்க தான தர்மங்கள் கொடுக்கறத நாங்க பார்ப்போம். வேற இல்ல என்ன கேட்கறேன் அப்படின்னா, முஸ்லீம்களுடைய அடையாளம்னா இந்த சமூகத்துல எப்படி இருக்கு? முஸ்லீம்னா என்ன நினைச்சு வச்சிருக்காங்க? அத நான் கேட்கிறேன்.
நீ சொன்னாதான் அடுத்த பாயிண்ட்க்கு போக முடியும். நல்லா சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைங்களா இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களும் இருப்பீங்க. முஸ்லீம் எப்படிலாம் அடையாளப்படுத்துறாங்க? சொல்லுங்கம்மா. எப்படி வெளியாண்டு பாக்குறப்ப எப்படி? அதான் தொப்பி வைப்பாங்க, ஜிப்பா போட்டிருப்பாங்க, நல்ல ரமலான் மாதத்துல பிரியாணி ஆக்கி சாப்பிடுவாங்க. உண்மைதானே? அப்புறம் வேற என்ன? குர்ஆன் ஓதுவாங்க, என்னமோ ஓதுவாங்க. வேற என்ன? முஸ்லீம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு, மாற்று மத பெண்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நமக்கு தெரிஞ்ச மாற்று மத சகோதரிகள் எல்லாம் சொல்லுவாங்க முஸ்லீம்னா இப்படிதான் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். அப்ப முஸ்லீம் என்பதனுடைய அடையாளமாக நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது மற்றவங்களுடைய பார்வைக்கு தெரியாது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான். அப்படிதானே? ஆனா உண்மையிலேயே ஒரு முஸ்லீமின் அடையாளம் என்பது என்ன தெரியுமா? ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அடையாளம் என்பது எதுவென்று தெரியுமா? சொல்லுங்க. இன்னும் அதுக்கு மேல இறை நம்பிக்கை எங்க இருந்து வருது? இறை நம்பிக்கை அரபி ஈமான். இறை நம்பிக்கை அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இறை நம்பிக்கைக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். ஒரு முஸ்லிமுடைய ஐடென்டிஃபையே அதுதான். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். ஒரு முஸ்லிமுடைய அடையாளமே அதுதான். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் முஸ்லிம்னா வருடத்துக்கு ஒரு தடவை பிரியாணி சாப்பிடுறது, ஹிஜாப் அணிவது, இதெல்லாமும் மேல ஒரு முஸ்லிமுடைய உண்மை அடையாளமே அவருடைய நெஞ்சில் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சுமந்து அவருடைய வாழ்க்கையை செயல்படுத்துவதுதான். அது என்ன அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்? யாருக்காவது பொருள் தெரியுமா? சொல்லுங்க. அது தனியா பிரிச்சு சொல்லுங்க. தனித்தனியா பொருளா சொல்லுங்க பார்ப்போம். ஏழரை மணிக்கு என்ன நாடகம் கேட்டா சொல்லுவோம், 10 மணிக்கு என்ன நாடகம் கேட்டா சொல்லுவோம். நீங்க என்னமோலாம் கேட்டீங்களா, நாங்க அடுத்த வாரத்துல பயானுக்கே வரமாட்டோம். இல்ல நவுதுபில்லாஹி மின்ஹா. பாருங்க, நம்மளே நாம முஸ்லிம்னு சொல்லிக்கிறோம். முஸ்லிம்னா நினைச்சுக்கிறோம். நம்மளே நம்ம சொல்லிக்க
ஜாமான் சொல்லுவோம், என்னென்னமோ வந்துட்டு இல்ல. ஒவ்வொரு மாடல் ரகரகமான சாய்கள் வருது, வகை வகையான ட்ரெஸ்கள் வருது, குர்திஸ் வருது, நம்மளுக்கு எல்லாம் அத்துப்படி. ஆனா முஸ்லீம் நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னா ஷஹாதத்தை பத்தி நமக்கு தெரியல. நான் முஸ்லீமா இருக்கிறேன், எனக்கு ஷஹாதத்தே தெரியல அப்படின்னா வேஸ்ட். ஏன்னா அல்லாஹ் வந்து நம்மளை எதற்கு படைச்சிருக்கான் தெரியுமா? சொல்லுங்களேன். உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களையும் இறைவன் நம்மளை எதற்கு படைச்சிருக்கான்? மாஷா அல்லாஹ், கரெக்டான பதில். அவனை வணங்குவதற்காக. அவனை வணங்குவதற்காக. அந்த ஒரு பாயிண்ட தவிர மீதி எல்லா விஷயத்தையும் நம்ம பண்றோம். அந்த வணக்கத்தை தவிர மீதி எல்லாமே பண்றோம். ஆனா அல்லாஹ் வணங்குவது கிடையாது. அல்லாஹ்வின் கிருபையினால செல்வத்தை சேகரிக்க நினைக்கிறோம், வாழ்க்கையில நிறைய அந்தஸ்துக்கு போகணும்னு நினைக்கிறோம், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்க நினைக்கிறோம். தப்பே இல்லை. கூட எதிர்க்கணும். இறைவன் சொன்ன, இறைவன் நம்மளை படைத்ததற்கான காரணமே என்னதான்? அவனை வணங்குறதுக்கு தான். அவனை வணங்கணும், வணங்கியே ஆகணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் தான் சொல்லுவோம். நீ முட்டை மார்க் வாங்கிட்டு வா, நீ ஒழுங்கா படிக்காத, நீ இருக்கிறதுலயே கேடுகட்ட பிள்ளையா வளரணும் அப்படின்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோம். அப்ப நம்ம பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருப்போம். என் பிள்ளை படிச்சு இந்த லெவலுக்கு வரணுங்கிற ஒரு நோக்கம், குறிக்கோள், லட்சியம் இருக்குது. அப்படிதானே? அதை செய்வோம் தானே? ஆனா மனித படைப்பினுடைய நோக்கமே அவனை வணங்குறது தான். அப்ப இறைவனை வணங்குவது தவிர இது எல்லா விஷயத்தையும் பண்றோம். இப்ப இந்த இடத்துல ஏன் இந்த வசனத்தை சொன்ன அப்படின்னா, இறைவன் நம்மளை வணங்குவதற்காக, அவனை வணங்குவதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஏன் சொன்ன அப்படின்னா ஷஹாதத்தினுடைய முக்கியமான நோக்கமே அதுதான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று ஷஹாதத்தை நம்ம ஏற்றுக்கொண்ட நம்ம அதை வெறும் நாவினால் மட்டும் என்ன செய்யறோம்? சொல்லிட்டு போறோம். நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன செய்வது கிடையாது, கொண்டு வரதே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். உண்மையிலே நம்ம இந்த ஷஹாதத்திற்குரியவங்களா இருக்கிறோம் அப்படின்னா பின்னாடி சொல்லக்கூடிய விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கோமா முதல்ல பார்க்கணும். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லைங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கோமா? இருக்கோம் தானே? அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இருக்குதா? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்கிற ஷஹாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் துன்பங்களும் இன்பங்களும் வந்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, யாரோ ஒருத்தவங்களுக்கு தீராத ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பிரச்சனை, டாக்டர்கிட்ட போறாங்க. ஒரு கட்டத்துல அந்த நோயாளிய தன்னுடைய உறவினருக்கு ஆயிட்டுனோடனே டாக்டர் எந்த லெவலுக்கு கொண்டு போறாங்க? நீங்க தான் கடவுள், அல்லாஹ் அக்பர், முடிச்சது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், முடிச்சது. ஆனா நம்ம முஸ்லிம். ஆனா நம்ம யாரு? முஸ்லிம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய நோய் வந்தாலும் சரி அதை நிவாரணமாக்கக்கூடிய பொறுப்பு, சக்தி யார்கிட்ட தான் இருக்கு? அல்லாஹ்கிட்ட தானே இருக்கு. அல்லாஹ் தானே சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் என்ன செய்வேன்? நோயை குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு ஒரு நோய் வந்துட்டு அப்படின்னா அந்த நோயை சரியாகிறதுக்காக மனுஷங்கிட்ட போய் கையெழுத்தாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்க யார்கிட்ட போறாங்க? மனுஷங்கிட்ட போய், என்னுடைய மனைவிக்கு இந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் தண்ணி என்ன செய்யுங்க, ஏதாவது மாயமந்திரம் பண்ணி தண்ணிய குடுங்க. மாயமந்திரம் அப்படின்னா இப்ப நிறைய நடக்குது பாத்தீங்களா? நிறைய ஆச்சாரங்கள் அந்த மாதிரி தவிடுகள்லையும்
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்கம் மிகப்பெரிய விளக்கம். அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள் என்ன அப்படின்னா, எல்லா காலகட்டத்திலையும் என் இறைவனுக்கு நிகராக என்ன செய்ய மாட்டேன், யாரையும் வைக்க மாட்டேன், எவனையும் வைக்க மாட்டேன். அப்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா நேரா என்ன செய்யறாங்க, யாருக்கோ ஒரு மனிதனுக்கு பவர் இருக்குன்னு நினைச்சு என்ன செய்யறாங்க, அவசரத்தை வேண்டிட்டு வந்து அதை ஃபாலோ பண்றாங்க. அப்ப இவங்களுடைய ஷஹாதத் என்னவா இருக்குது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. ஆனா நவுது பில்லாஹி மின் அல்லாஹ் பாதுகாக்கும், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சக்தி இந்த மனிதனுக்கு இருக்குது, இந்த அற்ப மனிதன் இந்த பாவாக்கு இருக்கு அப்படின்னு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு இணையா வைக்கிறாங்க. அப்ப இந்த ஷஹாதத் என்பது, ஷஹாதத்துடைய விஷயத்துல நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் பாருங்க. இன்னும் சொல்ல போனா கடன் பிரச்சனை நீக்கிறதுக்கு, திருமணம் ஆகல, இந்த மாதிரி ராசி மோதிரம் பாக்குறது, இதெல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா. அப்ப இதெல்லாம் ராசி மோதிரம் வாங்குறது, இந்த மாதிரி தாயத்தை கட்டுறது, கருப்பு கயிறுல நம்பிக்கை. அப்ப உண்மையிலேயே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அல்லாஹ்வை இறைவனாக நம்ம வணங்குறோம் அப்படின்னா, எதற்காக வேண்டி அவனை நம்பணும், அவனுக்கு சக்தி இருக்கு, அந்த கயிறுல சக்தி இருக்குன்னு யார் நம்ப சொன்னா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்கு அப்படின்னு தான் இறைவன் சொல்றான். அப்போ நம்ம முஸ்லிமா பிறந்து நம்ம எப்படியே செஞ்சிருவோம், முஸ்லிமா வர்ணிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம, ஆனா வாழ்க்கையில மட்டும் என்ன செய்வோம், அந்த ஷஹாதத்தினுடைய அந்த வேல்யூவே இல்லாம, ஷஹாதத்தினுடைய நோக்கமே இல்லாம என்ன செய்யறோம், நம்ம அல்லாஹ் பாதுகாப்பு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி வாழக்கூடிய மக்கள் அவருடைய இறுதி தருவாயில என்ன சொல்லணும், மரணத்தினுடைய இறுதி தருவாயில என்ன சொல்லணும், என்ன சொல்லணும் சொல்லுங்களேன், சொல்லுங்க. இப்ப நல்லா சொல்லணும், நம்ம ஒருபோதும் ஷஹாதத்தை சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது. ரொம்ப கத்திட்டணும் இல்ல, கலிமாவை நம்ம ஷஹாதத்தை சொல்றதுக்கு என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படவே கூடாது. ஏன்னா நம்ம உண்மையில என்ன செய்யணும், இருக்கிறோம், அப்படிதானே. அப்ப ஒரு மனிதன் மரணிச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு மரணத்தின் தருவாயில என்ன சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். தெரியுங்களா, மரணத்தை நபிசாசமே வச்சிருக்காங்க, மரணப்படுத்த யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யுங்க, அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லுங்க. இப்ப வாழ்கிற காலத்தே பாவாவையும் அவனை இவனையும் பவர் இருக்குன்னு நம்பிக்கை வாழ்ந்துட்டு அல்லாஹ்வுக்கு இணையா வச்சுக்கிட்டு மரணிக்கும் போது கலிமா கொடுக்கணும்னா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற சாட்சி கூறியே வஷ்ஹது இன்னும் இந்த பாவாவுக்கு அல்லாஹ் பாதுகாக்கும், இந்த சக்தி இருக்கு, இதுதான் பலருடைய ஷஹாதத்தா இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கும். நவுது பில்லாஹி மின்ஹு சொல்றது புரியுதா? ஷஹாதத்தினாலே ஒரு முஸ்லிமுடைய அடையாளமே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் தான். நம்மளுடைய அடையாளமே அதுதான். உங்களுக்கு தெரியுது தானே, நம்ம மரணிக்கும் போதும் கலிமா ஷஹாதத் முக்கியமானது, அப்படிதானே. அப்ப நம்மளோட மரணிக்கக்கூடிய தருவாயில நம்மளுக்கு கலிமா ஷஹாதத் வரணும். இன்னும் நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு மன் ரப்புக்கு, உங்களுடைய இறைவன் யாருன்னு கேட்டா அல்லாஹ் என்ற வார்த்தை வரணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கை அப்படி வாழணும். குழந்தை இல்ல என்ன செய்யறாங்க, வா மலையடி பாட்டிமா வீட்டுக்கு போவோம், அல்லது இங்க ஒரு தர்காவுக்கு போவோம், அங்க போய் தொட்டில கட்டுவோம். தொட்டில் கட்டினா அப்ப தொட்டில பவருக்கு நம்பிக்கை, அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் படைச்சு வச்சிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பூமி சுத்திட்டு இருக்க தெரியுமா, பூமி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சுத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், நம்மளா சுத்தினாதான் உண்டு, அப்படிதானே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியை சுத்த வச்சு அந்த பூமியில நம்மள சுத்த வைக்காம ஒரு எவ்வளவு அழகா படைச்சிருக்கான். அவங்களுடைய ஆற்றல் எப்படி இருக்குது, அல்லாஹ்வுடைய சக்தி எவ்வளவு பெரிய சக்தி. அல்லாஹ்வுடைய சக்திய கேவலம் எவனோ ஒரு மரத்துல செஞ்ச ஒரு தொட்டில என்ன செய்யறான்,
மரணத்துக்கு அப்புறம் தன்னந்தனியா நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்போம். யோசிச்சு பாருங்க, நம்ம படைச்சவனுக்கு முன்னாடி நிற்போம். அப்ப நிற்கும் போது என்னுடைய இறைவனை தூய்மையான முறையில் அந்த ஷஹாதத்தில் கலக்கத்தை ஏற்படுத்தாமல் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிதான், குழந்தை இல்லைனாலும் சரிதான், கடன் இருந்தாலும் சரிதான், வியாபாரத்துல பறக்கத்து இல்லைனாலும் சரிதான், நோய் இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வை மட்டுமே நான் நாடி இருந்தேன்னு சொல்லி மறுமையில நிக்கிறதுக்கும் அல்லாஹ் முன்னாடி நிக்கிறதுக்கும் ஷஹாதத் அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலங்கத்தை ஏற்படுத்திட்டு அல்லாஹ் முன்னாடி நிக்க முடியுமா? ஒரு டீச்சர் முன்னாடி ஒரு பிள்ளை தப்பு செஞ்சுட்டு அப்படின்னா எப்படி நிக்கும்? எப்படி பண்ணும்? கண்ணெல்லாம் ஒரு மாதிரி திரு முடிச்சிருக்கும் தெரியுமா? டீச்சர் முன்னாடியே அவ்வளவு பயப்படும். ஆனா அல்லாஹ் ஒருவன் எதற்கும் ஒப்பில்லாதவன், எதற்கும் அவனை ஒப்பிட முடியாது. மறுமையில அல்லாஹ் முன்னாடி நிச்சயம் நம்ம நிற்போம். அல்லாஹ் ஒருவனே உண்மையான இறைவன். அவன் முன்னாடி நம்ம எப்படி நிக்கிறோம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், இன்ன ஷிர்கல லுல்முன் அதீம், நிச்சயமாக இறை பாய்கிறது மிகப்பெரும் அநீதி அப்படின்னு. இதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா அடுத்து ஒரு உண்மையான ஒரு வரலாறு உங்களுக்கு சொல்றேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஷஹாதத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. முஸ்லிம்களுடைய அடையாளமே என்னதான்? ஷஹாதத். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை மட்டுமே நம்பணும். கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்கணும். ஷிர்க் என்பது இறைவன் அநீதின்னு சொல்றான். இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு மனிதனை வைப்பது, அல்லாஹ்வுக்கு நிகராக இரண்டவரை வைப்பது, அல்லாஹ்வுக்கு நிகராக மரத்தை வைக்கிறது, அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த வலையில குழந்தை உண்டாகல அப்படின்னா என்ன செய்வாங்க? வலகாப்பு வலையில வாங்கி தருவாங்களா? அப்போ அந்த வலையில நம்பிக்கை இருக்கு. அது கீழே போட்டா என்ன செஞ்சிடும்? சல்லி சல்லியா உடைஞ்சிடும். ஆக்சுவல் வலையில ரப்புல் ஆலமீன் எங்க நம்ம வைக்கிறோம் பாருங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம இப்படியே நம்ம வாழ்க்கையில ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? அழிக்க கூடாது. இப்ப சொல்றேன் கேளுங்க. இறைவனுக்கு நம்ம நவுது பில்லாஹி மின்ஹா அல்லாஹ் பாதுகாக்கணும். வலையோ கல்லையோ மரத்தையோ இறந்தவனையோ உயிரோடு இருப்பனையோ அல்லாஹ்வுக்கு சமமா வைக்கிறது அநியாயம். எப்படி? உதாரணத்துக்கு சொல்றேன். அல்லாஹ்வுக்கு ஒப்பீடு எதையும் செய்ய முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னா தான் பெத்த தாயெல்லாம் என்ன செய்யும்? உம்மான்னு கூப்பிடும். அப்படிதானே? தன்னுடைய வாப்பாவை என்ன செய்யும்? வாப்பான்னு கூப்பிடும். நம்ம முன்னாடியே நம்ம பிள்ளை யாரையோ போய் உம்மா இங்க வாப்பா, இங்க வாங்க, எனக்கு இது செஞ்சு கூட அது செஞ்சு கூட சொன்னா நம்ம என்ன செய்வோம்? நீதான் என் உம்மா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? என்னங்க பண்ணுவோம்? விளக்க மாட்டாலும் சாட்டுவோமா சாட்ட மாட்டோமா? அப்படிதானே? அப்படிதானே? ஏன் கோவம் நமக்கு? நானா பெத்தேன், யான் புள்ள, எவ்வளையோ பாருங்க அப்பான்னு சொல்ற கேட்போம்ல. ஒரு தாய் ஸ்தானத்தை விட்டு கொடுக்குறோமா? தந்தை ஸ்தானத்தை விட்டு கொடுக்குறோமா? எவ்வளவோ சொல்லுது. அப்ப மனிதன் நம்மளுக்கே இன்னைக்கு செத்தா என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு பால்ல நம்ம இதுல எக்ஸ்பர்ட் கிடையாது. உதாரணம், இன்னைக்கு செத்தா அவ்வளவுதான். 2 நாள் 3 நாள் ஞாபகம் அவ்வளவுதான். அப்ப அர்த்தம் நம்ம ஒரு மனிதனுக்கு இவ்வளவு ரோஷம் இருக்கு அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நம்மளை பத்தி நம்ம சொல்லணும்னா எங்கேயாவது ஒரு காயம் அடிபட்டுட்டு அப்படின்னா காயம் ஏற்பட்டுட்டு அப்படின்னா காயமே பேரு சொன்னா பேருமா? கோபம்
ஒருத்தங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறாங்க, கஷ்டத்தை உதவி செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறோம்? மறக்காம இருக்கும். கஷ்டத்தை நிதானமா உதவி செஞ்ச அப்படின்னு அவங்க மறக்காம இருக்கும். நம்மளை படைத்த இறைவன் என்ன செய்யறான்? இந்த உடல் இன்று வரைக்கும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால கண்டுபிடிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு விஷயம்னா உடல் தான். மனித உடம்பை நோண்ட நோண்ட ஒவ்வொன்றா விட்டு இருக்கு. புது புது கண்டுபிடிப்புகள், முடியில இருந்து கண்ணுல இருந்து, கண்ணுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர் இருக்கார்ல, ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம பவர்னு சொல்லக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் இணையாக இருக்கக்கூடிய மனிதனால மனிதன் தப்பை அப்படி நம்ம போற பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி போகக்கூடிய மக்கள் கண்ணு இல்லையா பிள்ளைக்கு, ஒரு கண்ணு தாங்கன்னு கேளுங்க. இப்படி மனிதர்கிட்ட போய் கேட்கறாங்க தெரியுமாமா, இந்த மாதிரி தவறான வழிபாடு ஷிர்க்ல போய் தர்கா வழிபாடுல போறாங்க தெரியுமா, இந்த பாவாட்ட கேட்டா எல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட போய் என் பிள்ளைக்கு கண்ணு, எனக்கு கண்ணு சரியில்லை, உங்க ஒரு கண்ணை மட்டும் தாங்கன்னு கேளுங்க, ஓடிடுவான், இருக்க மாட்டான். அவ்வளவுதான் மனிதனுடைய வேலை, அவ்வளவுதான். ஆனா நம்மளுடைய படைத்த இறைவன் என்பவன் இந்த கண்ணையும் எல்லாமே உடல் உறுப்புகள் முறையில இருந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு அழகான முறையில அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த இறைவன் நம்மளிடத்துல சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அது நோயா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், அதேதான். வாழ்க்கையில என்ன கட்டத்திலும் சரி அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான் முடியும். இன்னும் சொல்ல போனா நபிமார்கள், இந்த ஷஹாதா என்பது நபிமார்களுடைய வாழ்க்கையை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. நம்ம சொல்ல பாத்தீங்களா, ஏதோ நம்மளுக்கு மட்டும் தான் பிரச்சனை வந்து நம்ம மட்டும் தான் என்ன செய்யறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி என்ன சொல்ல மார்க்கத்துக்கு முரணான செயல்களை, நம்மளுக்கு தான் கஷ்டம் இருக்கு, வேற வழி இல்ல, அதனாலதான் அந்த மனிதரை தேடி போறோம், அந்த மனிதர்கிட்ட கையேந்துறோம் நம்ம சொல்றோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். நபிமார்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துல எந்த அளவுக்கு அந்த ஷஹாதாவை அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குங்கிற விஷயத்தை எந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? ஹஸ்புனல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போடும்போது என்ன சொன்னாங்க? ஹஸ்புனல்லாஹ். தன பொருள் என்ன? அல்லாஹ் எனக்கு போதுமானவன், இதுதான் ஷஹாதத். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அவன் பொறுப்பாளன், இதுவும் ஷஹாதத். அல்லாஹ்வை பொறுப்பாளனா ஆக்குறாங்க இல்ல, அல்லாஹ் ஒருவனை மட்டும் பொறுப்பாளனா ஆக்குறாங்க இல்ல, இதுதான் ஷஹாதத். கஷ்டங்கள் வரும்போது நம்ம என்ன சொல்லணும்? ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் லேசாக்குவான், அவனை விட பொறுப்பாளர் யார் நம்மளுக்கு இருக்கிறா அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு வரணும். அந்த ஷஹாதத் அல்லாஹ் ஒருவன் தான்ங்கறத நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம கொண்டு வரணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய படை துரத்திட்டு வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? முன்னாடி பார்த்தா கடலே, பின்னாடி பார்த்தா ஃபிரௌனுடைய படை. அப்போ நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் என்ன சொன்னாங்க மூசா நபியை பார்த்து, முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌன், நம்ம கதை என்னது முடிஞ்சது, உன்னே விழுந்தா கடல்ல விழுந்து நான் இல்லைன்னா அங்க. ஆனா அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க பாருங்க வார்த்தை, சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னாங்க? இன்ன நிச்சயமாக மரிய என்னுடன் ரொப்பி, என்னுடைய இறைவன் இருக்கிறான், நிச்சயமாக என்னுடைய இறைவன் இருக்கிறான். என்னை சுத்தி எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அதற்கான வழியே இல்லைனாலும் சரி, அதற்கான பிரச்சனையிலிருந்து வெளியேறக்கூடிய எந்த ஒரு பாதை இல்லைனாலும் சரி, இறைவன் உருவாக்குவான். இறைவன் என்பவன் இயற்கையே மாற்றக்கூடியவன். ஏன்னா அததான் அவன் படைச்சான், அவன் தான் இயற்கையை படைச்சான். அவன் என்ன செய்வான்? மாற்றக்கூடியவன். இறைவன் என்ன செஞ்சான்? இந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி இறைவன் என்ன செஞ்சான்? கடலை பிளக்க செய்தான். இது ஷஹாதத். அடுத்ததா சொன்னாங்க பாருங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நோய் ஏற்பட்ட போது, அன்னி மஸ்ஸனியல் லுர் வஅன்த கைருர் ராஹிமீன் வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், நிச்சயமாக எனக்கு நோய் துன்பம் தீண்டி விட்டது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்றாங்க, நோயில அவ்வளவு பெரிய
கைவிட மாட்டான். இன்னொரு அழகான ஒரு உதாரணம், அகில உலகத்துக்கெல்லாம் முன்னாடியாக திகழ்ந்த பெண்மணி யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனின் மனைவி. சரிங்களா? அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஹாதத் எந்த அளவுக்கு அல்லாஹ் மீதான அந்த உறுதியை பாருங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பொறுத்தாலே இருந்தாங்க. சரிங்களா? அவரை பாதுகாத்து வளர்த்தாங்க. அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம பார்க்க போகும்போதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட என்ன இருக்குமா? நிறைய உணவுகள்லாம் இருக்குமா? புரியுதுங்களா? அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அம்மா உனக்கு எங்க இருந்து வருது இதெல்லாம்? இந்த பழவகைகள்லாம் உனக்கு எங்க இருந்து வருது? வரப்போதெல்லாம் உன்கிட்ட புதுசு புதுசா பழவகை இருக்குது, உனக்கு எங்க இருந்து வருது? நான் தான் போகுதாரி போகுதாரி கொடுத்தா என்ன செய்யணும்? நான் தான் கொடுக்கணும். ஆனா உனக்கு மட்டும் எங்க இருந்து வருதுன்னு கேட்கிறப்போ அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. பூர்வின் இல்லா, இது என்னுடைய இறைவனிடத்திலிருந்து உள்ள இறைவன் புறத்திலிருந்து வந்துள்ள அறுப்படை. என்ன சொன்னாங்க? இது என் இறைவன் புறத்திலிருந்து வந்துள்ள அறுப்படைன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுடைய ஷஹாதத் உறுதியாக இருக்க போயிட்டா அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செஞ்சான்? கொடுத்தான். அல்லாஹ்வே அள்ளி அள்ளி கொடுத்தான். இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தன் நாடியோருக்கு கணக்கில்லாமல் கொடுப்பான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய ஷஹாதத் அல்லாஹ்வை மட்டுமே நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்துல அந்த ஷஹாதத்ல உறுதியாட்டாங்க. யாராலையும் முடியலனாலும் அல்லாஹ்வால முடியும். நம்ம அல்லாஹ்விடத்தை எப்படி துஆ செய்யணும் தெரியுமாமா? அல்லாஹ்விடத்தை எப்படி துஆ செய்யணும்னா, யா அல்லாஹ் எனக்கு இது மட்டும் தான், எனக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும் அப்படி கேட்கக்கூடாதா? எனக்கு நிறைய வேணும், நான் கோடீஸ்வரி ஆகணும் கேட்கலாம். அது தரக்கூடிய தகுதி உள்ளவன்ட்ட நம்ம கேட்கணும். யார்கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியவே முடியாது. சரிங்களா? நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கே யோசிக்கிறோம். அல்லாஹ்ட்ட 2 கார் கேட்கலாம், நீ 2 கார் கேட்கலாம். அல்லாஹ்ட்ட 2 கார் வேணும் கேளு, யோசிப்போம். பாத்தீங்களா? அல்லாஹ் வச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க நம்ம தான் சொல்லி கொடுக்கணும், நம்ம தான் பிள்ளைங்களை பயிற்சி வைக்கணும். சரிங்களா? நம்மளே வைக்க மாட்டோம். ஆனா மார்க்கம், பொய்யான மார்க்கத்தை இருந்துட்டு இங்க எப்படி இங்க வரைக்கும் என்ன செய்யலாம்? நம்பிக்கை பாருங்க. அவங்களுக்குலாம் நேர்வழி உண்மை தெரிஞ்சுட்டுனா அவ்வளவு உறுதியா இருப்பாங்க தெரியுமா? ஆனா நம்ம அல்லாஹ்ட்ட எப்படி கேட்போம்? இவ்வளவு போதும் அப்படி கேட்கவே கூடாது. இதுவே தப்பு. கேட்கக்கூடிய முறையே தப்பு. பின்ன அல்லாஹ் தரலனா எப்படி கேட்கணும்னு அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப அப்படி கேட்காம மார்க்கமே தெரியாம நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய மார்க்கத்துக்கள் எப்படி நிறைவேறும்? சரிங்களா? இப்ப அல்லாஹ்விடத்துல நம்ம எப்படி கேட்கணும்? நிறைய வேணும் கேட்கணும். ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய அவன் மிக மிக தகுதியானவன். நம்மளிடத்துல எல்லா விதமான கருணங்கள் அல்லாஹ்விடத்துல இருக்கு. அவனுடைய நம்பிக்கையோட கேட்டோம் அப்படின்னா என்ன செய்வான்? அவன் நிச்சயம் நம்மளுக்கு கொடுப்பான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்தாங்கல, அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மளுக்கும் கொடுப்பான். இன்னும் இந்த ஷஹாதத்துடைய விஷயத்துல ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். இந்த ஷஹாதத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறாம அதை வாழ்க்கையில சரியான முறையில செயல்படுத்தாம நம்மில் பலர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் கண்ணுஷ்டிக்காண்டி கருப்ப கயிறு கட்டுறது, காலில கருப்பு கயிறு கட்டுறது, பிள்ளைகளுக்கு கருப்பு கயிறு கட்டுறது. கருப்பு கயிறு எவனோ செஞ்சிருக்கான், அவன் மேல நம்பிக்கை இருக்கிறீங்க, நம்மளோட படைச்சவங்க மேல நம்பிக்கை இருக்கிறதே கிடையாது. அடங்க ஒரு அழகான உண்மை நீங்கள சொல்றேன் கேளுங்க.